குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 26, 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்க்காதவங்க பாருங்கள். ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஒன்றா கம்பேர் பண்ணி ஒரே நோட்ஸாக கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் தாராளமாக அதில் போய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். 18வது மக்களவை தலைவர் பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து போட்டி போடுறாங்க. ஒன்று வந்து ஓம் பிர்லா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ், கொடிக்குன்னில் சுரேஷ் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே போட்டிடுறாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் தேர்தல் இதுதான், ஓகேங்களா. மக்களவை தலைவர் தேர்தலுக்குன்னு ஒரு போட்டியே வந்து இப்போ தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவை மரபின்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையோட தலைவராகவும், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையோட துணைத் தலைவராகவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தலைவர்களாலும் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆனால் இந்த முறை போன முறை வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர், அதாவது எதிர்க்கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களவையோட துணைத் தலைவர் பதவி வந்து வழங்கப்படலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்சிகளையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக வந்து பார்த்திங்கன்னா எம்பி ராகுல் காந்தி வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 76,803 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.5 ஆண்டுகளில் 76,803 காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையின் விதி 110 கீழ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அறிவிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்த விதியில் என்னென்னலாம் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 17,595 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 19,260 ஆசிரியர் பணியிடங்களும், மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 3,401 வந்து பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 6,688 பணியிடங்களும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சமூக நலன் மற்றும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட முக்கியமான துறைகளில் வந்து காலியாக இருக்கிற 30,219 பணியிடங்களையும் சேர்த்து மொத்தமாக 76,803 பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வேகன்சி வந்து வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமான டிஎன்யூஎஸ்ஆர்பி வேக்கன்ட் இருக்கும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ ஒரு 800லேருந்து 1000க்குள்ளே இருக்கலாம். ஒரு பிசி ஒரு 500ன்னு வச்சுக்கிட்டாலும் 6000 வந்து பிசி ஒரு 5000ன்னு சொல்லிட்டாலும் ஒரு 6000 சில்லற வேக்கன்ட் வந்து வருது. கால்ஃபர் வரும், கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி பூங்காவில் உணவு திருவிழா வந்து நடத்திருக்கிறாங்க. ஜூலை 5 வந்து தொடக்கிருக்கிறாங்க. உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர் ஆணையத்தின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஊரும் உணவும் அப்படின்ற உணவு திருவிழா வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் செம்மொழி பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 5, 6, 7 ஆகிய தினங்களில் வந்து நடத்தப்படுது. நிகழாண்டோட கருப்பொருள் என்ன அப்படின்னா எல்லோரும் இன்புற்று இருக்க, அதுதான் வந்து அதோட கருப்பொருள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர்கள் மற்றும் வந்து மியான்மரிலிருந்து வந்த அகதிகளாக இருப்பவர்களின் உணவு கலாச்சாரத்தை முன்னிறுத்தி இந்த உணவு திருவிழா வந்து நடத்தப்பட இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 500 பேர் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புஷ்கார் விருது ஜூன் 31க்குள்ளே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிக்கை வெளியிட்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீர தீர செயல்களில் செய்து சாதனை புரிந்த குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட விருது இது. இந்த விருதை பெறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும், 18 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கும். இதெல்லாம் இருந்து இந்த தகுதியெலாம் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ணிக்கிங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர் விபி சிங்கோட 94வது பிறந்தநாள் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க, ஓகேங்களா. முக்கியமானது சர்வதேச கிரிக்கெட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வார்னர் வந்து ஓய்வு பெறாரு. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா ஓய்வு பெறவங்க வந்து பார்த்திங்கன்னா இவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் விளையாண்டுருக்காரு. அதனால் வந்து டேவிட் வார்னர் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறாரு, ஓகேங்களா. டேவிட் வார்னர் எந்த விளையாட்டுன்னு தொடர்புடையன்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது, பிசிஎஸ்எல்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இலங்கையில் வரும் ஜூலை 19ஆம் தேதி ஆசிய கோப்பை மகளிர் T20 போட்டிகள் வந்து தொடங்க இருக்கிறது. முதல் ஆட்டத்தில் வந்து பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்தியா, ஓகேங்களா. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் எதிர்கொள்ளுது. ஆசிய கோப்பை மகளிர் T20 போட்டி, ஓகேங்களா.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிலவின் இருள் பகுதியிலிருந்து மாதிரிகளை வந்து பார்த்திங்கன்னா பூமி கொண்டு வந்திருக்கு சீனாவோட விண்கலம். சீனா வந்து பார்த்திங்கன்னா சாங்கே 6 அப்படின்ற விண்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிலவுடைய மறுதுருவம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இருள் பகுதி, அந்த பகுதிக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இந்த நிலவின் தென்துருவத்தை அடைந்த முதல் நாடு வந்து இந்தியா தான். இவங்க 2ஆவதாக போயிருக்காங்க. போயிட்டு அங்கேருந்து அங்கே இருக்கிற மண்ணோட சாம்பிள்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக போன ஒரு விண்கலத்தை வந்து ஏவிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா பூமியை வந்து அடைஞ்சிருச்சு. ஓகேங்களா. சாங்கே 6 அப்படின்ற விண்கலத்தை மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இது போய் எடுத்து ரீஎன்ட்ரி கலன் வந்து பூமிக்கு வந்து திருப்பி வந்திருக்குது. தொலைதூர பகுதியிலிருந்து பாறைகள் உள்ளிட்ட மாதிரிகளை வந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்டு இது அந்த மாதிரி பூமிக்கு வந்து அந்த சாம்பிள்ஸ் எடுத்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா. இது ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி வந்தது தான். அடுத்து குரூப் 1 தேர்வானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வந்து பார்த்திங்கன்னா முதல் வழங்கியிருக்காரு. டிஎன்பிசி குரூப் 1 தேர்வு மூலம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு பெற்றவர்களின் பணி நியமன ஆணைகள் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து செவ்வாய்க்கிழமை வழங்கினார். அவரோட வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1 வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை பயிற்சி வந்து மேற்கொள்ள இருக்கிறாங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான். இதுவே போதும். இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி ஒரு டைம் பார்த்துருங்க. மந்த்லி படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் படித்தது தான் திருப்பி வரும் நிறையா நியூஸு, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்.